முடி கொத்து கொத்தா கொட்டுது, தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயோட ஒரு பொருளை சேர்த்து நம்ம இப்போது ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருப்பாகும், முடி கொத்து கொத்தாக கொட்டுறது ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இந்த நேச்சுரலான ஹேர் டை ஆயிலை நம்ம வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 1 மாதத்துலேயே ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருங்க. கடையில் விற்கிற கண்ட ஆயில்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது சொட்டத்தலையில் கூட முடி வளருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சுங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். சூடு இருக்கிற உடம்பும் பார்த்திங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம காய்ச்சிற விதத்தில் நம்ம பதமாக காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு 100% ஒர்க் ஆகுங்க. நம்மளோட முடிகள் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மாறும். அதே மாதிரி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். வாங்க இப்போ இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சில்வர் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 100 ml தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான பொருட்களை மட்டுமே இப்போ நான் சேர்த்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கணும். நம்ம பொருளை சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அந்த ஒரு பொருளோட இன்னும் ஒரு பொருளும் சேர்த்து தான் நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக சூடானதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டை அப்படின்ற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இந்த வேம்பாலம் பட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு நீளமாக வளர்த்து கொடுக்குங்க. பாருங்கள், அதை போட்ட உடனே பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் நம்மளுக்கு ஆயில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லா ரெட்டிஷாக மாறுங்க. அது வரைக்குமே நம்ம நல்லா ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இந்த வேம்பாலம் பட்டை நம்மளுடைய முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அதே மாதிரி சொட்டத்தலை இருக்கிறவங்களுக்கு கூட ரெகுலராக நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% குட்டி குட்டி முடிகள் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்கங்க. இந்த ஹேர் டை ஆயிலை ஒரு மருத்துவர் ப்ரிப்பேர் பண்ணி, ஆயுர்வேத மருத்துவர் ப்ரிப்பேர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிகிட்டு இருக்காராங்க. அவ்வளோ மூவிங்ஸ் இருக்கான் இந்த ஹேர் டை ஆயில். இந்த காலத்தில் ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா சொட்டத்தலை அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமாக ஆயிடுச்சுங்க. லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா முடி கொட்ட ஆரம்பித்து நல்லா ஏறு தலையாக மண்டையாக ஆரம்பிக்கும். நெத்தி பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இந்த ஹேர் டை ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க, முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு. இப்போது இந்த ஹேர் டை ஆயில் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போது அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு ஆலோவேரா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம், ஆலோவேரா இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முடியை இது நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும், முடியை நல்லா சாஃப்டாக்கும். இப்போ ஆலோவேராவை போட்டோன்னே நம்ம பச்சையாக சேர்க்குறோம் இல்லையா, அதனால் பாருங்கள் நல்லா ஒரு சடசடப்பு தன்மையோட நுரை அப்படியே வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே அடங்கணுங்க. இந்த ஆலோவேரா, நம்ம போட்ட ஆலோவேரா நல்லா வெந்து வரணும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணுங்க. அது வரைக்குமே ஹேர் டை ஆயிலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை அப்படியே ஆயிலில் இருக்கும். அது ஒரு 2-3 நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. கலர் பார்த்திங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வரணுங்க. அது வரைக்குமே நம்ம ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சிடணுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் இரும்பு கடாயில் செய்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். முடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக நீளமாக வளரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கங்க. கால் நுனி வரைக்கும் முடி வளர்கிறதுக்கு இந்த ஹேர் டை ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போது இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு
வெயிலில் வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 4-5 நாள் வெயிலில் வச்சிடலாம். இரும்பு கடாயில் செஞ்சினாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி சாதாரண ஒரு சில்வர் பவுலில் செஞ்சாலுமே சரி, நீங்கள் அப்படியே வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ஆயில் கெட்டு போகாதுங்க. நீங்கள் பல்காக செய்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஆற வச்சுட்டு வெயிலில் ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வெயிலில் வச்சு எடுத்த உடனே கலர் பாருங்கள், ரெட்டாக இருந்தது நல்லா கருமையாக ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வடிகட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொருட்கள்லாம் இந்த ஆயிலில் ஊற ஊற இன்னுமே அதிக பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ இந்த ஹேர் டை ஆயிலை ஒரு சின்ன பவுலில் எடுத்துட்டு நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகவே போகாதுங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நல்லா ஸ்கேல்ப்புக்குள்ளார நல்லா உள்ள கையை விட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். சீக்கிரமே நரைமுடிகள் எல்லாம் கருமையாகி முடி கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கையை உள்ளே விட்டுட்டு ஸ்கேல்ப்புக்குள்ளார விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணுங்க. மசாஜ் பண்ண நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயினால் கிடைக்கும். நானும் எண்ணெய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா மேலால் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்காது. உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே ரிசல்ட்டு தெரியணும் அப்படின்னா நான் சொன்ன விதமாக நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை பதமாக காய்ச்சிட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பில் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். எவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதத்தில் ரிசல்ட்டு தெரியும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் கமெண்டில் நீங்களே சூப்பராக இருந்துச்சு ஆயில் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹேர் டை ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை